ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டடி வித் ரம்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, 10th இருக்க சொல்லும் பொருளும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 10th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வேகமாக பார்த்துடலாமா? தூய்ப்பது, கற்பது, தருதல், மேவலால், பொருந்துதலால், பெறுதலால், மயல் உறுத்த, மயங்கச்சை, பிராணரசம், உயிர்வழி, லயத்துடன் சீராக, நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி, சக்கரம், கோடு, மலை, கொடுஞ்சிலவு, விரைவாக செல்லுதல், நறுவி, நறுமணமுடைய மலர்கள், தூவி, தூவி, விருச்சி, நற்சொல், சுவல், தோல், அருகுற, அருகில், முகமன், ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், அசையி, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வைரியம், கூத்தர், இரடி, திணை, அல்கி, தங்கி, நரலும், ஒளிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு, சுடினும் சுட்டாலும், மாளாத, தீராத, மாயம், விளையாட்டு, விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மலை, ஆதர்ப்பு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, சிறப்பு, ஈண்டி, செறிந்து திரண்டு, கேள்வினான், நூல்வல்லான், கேண்மைனான், நட்பினான், பிணன், தார், மாலை, முடி, தலை, முனிவு, சினம், அகத்து உவகை, மனமகிழ்ச்சி, தமர், உறவினர், நீபவனம், கடம்பவனம், மீனவன், பாண்டிய மன்னன், கவரி, சாமரை, நுவன்ற, சொல்லிய, எண்ணா, அசைச்சொல், பண்டி, வயிறு, அசும்பிய, ஒளி வீசுகிற, முச்சி, தலையுச்சி, கொண்டை, சுண்ணம், நறுமணப் பொடி, காருகர், நெய்பவர், சாலியன்னு சொல்லுவாங்க, தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை, பாசவர், வெற்றிலை விற்போர், ஓசுனர், எண்ணெய் விற்போர், கண்ணூல் வினைகர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி, கிளி, துணி, சேக்கை, படுக்கை, ஆக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள, இளங்குள், இளம்பயிர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை, புலை, துளை, கான், காடு, தேம்ப, வாட, அசும்பு, நிலம், ஊய்முறை, வாழும் வழி, ஓர்ந்து, நினைத்து, கடிந்து, விளக்கி, உவமணி, மணமலர், படலை, மாலை, துணர், மலர்கள், நசை, விருப்பம், நசையை விரும்பி, வழி, காற்று, கப்பித்தான், தலைமை மாலுமி. இப்போனா கப்பித்தான் தலைமை மாலுமி அப்படின்னா தலைமை மாலுமினா அது கேப்டன். தொங்கன், கப்பல், பிளவான், இந்தோனேஷியாவில் உள்ள இடம். தொக்கி, மறைந்து, கிழக்கு அப்படின்னா குணக்கு, கொண்டல் சொல்லுவாங்க, மலைக்காற்று. மேற்கு, குடக்கு, கோடை, வடக்கு, வாடை, ஊதக்காற்று, தெற்கு, தென்றல், தேசாந்திரிகள், சன்னாசிகள், பாய்ச்சல், பாத்தி, பதனமாக, கவனமாக, நீந்து பாகம், மேல்கஞ்சி, மகுளி, சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த கப்பித்தான்லேருந்து அது ஃபுல்லாமே இந்த சிறுகதையில் கொடுத்துருப்பாங்க சைடு, அதில் எடுத்து நம்ம சொல்லும் பொருளாக கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம எழுதிக்கிறோம்ல. அதே மாதிரி இந்த தொக்கி, கிழக்கு, மேற்கு, அதுவுமே ஒரு பாடத்துலேருந்து வரும். அதே மாதிரி நீந்து பாகம், இதெல்லாம் இது ஒரு சிறுகதையில் வரும். ஸோ இதோட நம்மளுக்கு 10th தமிழ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 11th 12th பார்க்கலாம்.